வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 15 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் எல்லாம் நன்மையே என்று நமக்கு ஊக்கம் தருகிறார். தன்னுடைய வாழ்க்கை மடலிலே ஜூலை 15 ஒரு மனிதன் துவண்டு விடுகிற போது, தோல்வியிலே துவண்டு விடுகிற போது அவனை பார்த்து சொல்வார்கள், நீ கவலைப்படாதே, இறைவன் ஒரு கதவை மூடிவிட்டால் என்ன, இன்னொரு கதவை திறந்து விடுவான் என்று சொல்வார்கள். ஆனால் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார், அப்படியெல்லாம் இல்லை, இயற்கை ஒரு கதவை திறந்து வைத்து விட்டுத்தான் இந்த கதவை மூடுகிறது, நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். துன்பம் என்பது என்ன என்றால், துன்பம் என்பது ஒரு மனிதனுக்கு, தோல்வி என்பது, துன்பம் என்பது இயற்கை தருகிற ஒரு அனுபவம், அறிவுரை, அனுபவ உரை. அதை அப்படியே நாம் கேட்டு எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை செப்பனிட பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, அதனால் துன்பம் வந்துவிட்டதே என்று துவண்டுவிடக்கூடாது என்று அற்புதமாக கூறுகிறார். துன்பம் என்பது என்ன? மனதுக்கு ஒவ்வாதது, உடலுக்கு நோய் என்று நீங்கள் செல்வது தானே. அது எல்லாம் எங்கே வருகிறது? உங்களிடம் வருகிறது. எப்படி வருகிறது? நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தானே வருகிறது. துன்பத்தை ஏற்றுக்கொள்வது ஏன்? துன்பம் என்றே நீங்கள் அதை கருத வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது என்னுடைய வாழ்க்கையிலே நானே கூட அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறேன். சிலரெல்லாம் நடந்த பிறகு இது ஏன் நடந்து விட்டது என்று நான் வருத்தப்படும் போது, பின்னர் இதற்காகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டறியும் போது மனது மகிழ்ச்சியில் துள்ளும். ஆஹா, இப்படி நடந்து விட்டிருந்தால், நாம் நினைத்தபடியே அது நடந்து விட்டிருந்தால் எவ்வளவெல்லாம் நாம் சிரமப்பட்டிருப்போம் என்பதை பின்னாளிலே நானே அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறேன். அப்படி என்றால் அந்த நேரத்தில் வருத்தப்பட்டது, துன்பப்பட்டது எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்கள். எனவே துன்பப்படுவதை விட்டுவிட்டு அது ஒரு அனுபவ உரை, அறிவுரை இயற்கை தந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை செப்பனிடுங்கள் என்று சொல்லுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அது மட்டுமல்ல, எதிலும் நிறைவு கொள்ளுங்கள். நாம் வரும்போது எதனை கொண்டு வந்தோம், எதனை கொண்டு செல்ல போகிறோம். நின்றால் எவ்வளவு இடம் வேண்டும், படுத்தால் எவ்வளவு இடம் வேண்டும், அது போதும். என்ன எவ்வளவு உணவு குடல் ஜீரணிக்குமோ அந்த அளவுக்குத்தான் நாம் உணவை உண்ண முடியும். எனவே எல்லாவற்றிலும் நிறைவு காண வேண்டும். எது கிடைத்திருக்கிறதோ அதை நிறைவு காண நாம் எத்தனைத்தாலே போதும். வாழ்க்கையில் துன்பம் என்பது நம்மை அணுகாது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.